இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. புதன்கிழமை காலை தோறும் பரிசுத்த லூக்கா ஆலயத்திலே பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே மாம்சத்துக்குரியவர்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். மாலை தோறும் ஆவிக்குரியவர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். முதலாவது கடந்த வாரத்திலே நாம் தியானித்த பொழுது தன் விருப்பப்படி வாழுபவர்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்தோம். மாம்சத்துக்குரியவர்கள் யார் என்றால் தன் விருப்பப்படி வாழ்பவர்கள். இதற்கு ஆதாரமாக சிம்சோன் ஆண்டவருடைய திட்டத்தையும் சுத்தத்தையும் விட்டு விலகி தன் விருப்பப்படி வாழ்ந்தபடியினாலே அவன் சோரம் போனவனாக மிகவும் பரிதாப நிலைமையிலே கண்கள் பிடுங்கப்பட்டவனாக மாவரைக்கிறவனாக வேடிக்கை பொருளாக மாறிவிட்டான் என்பதை நாம் தியானித்தோம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்லது மாம்சத்துக்குரியவர்கள் தன் விருப்பப்படி வாழ்பவர்கள். இன்றைக்கும் உலக ஆசைகளால் நிறைந்தவர்கள். எனவேதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலக ஆசைகளால் நிறைந்திருப்பவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே முதல் குடும்பத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே சகல விருட்சங்களையும் வைத்திருந்தார். நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார். ஆனால் இவர்கள் உலக ஆசை நிறைந்தவர்களாக எதை பார்க்க கூடாது, எதை தொடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்து அந்த விருட்சத்தின் கனியை பார்த்து அது பார்ப்பதற்கு இன்பமாகவும் புசிப்பதற்கு ஏற்றதாகவும் இருக்க கண்டு கண்களின் இச்சை பாவத்தை பிறப்பித்து அதை பறித்து சாப்பிட்டார்கள். கற்பம் பாவமானது கற்பம் தரித்து அது கண்களின் இச்சையாக மாறி அதை பறித்து சாப்பிட்டு தேவனுடைய திட்டத்தை விட்டு தேவனுடைய விருப்பத்தை விட்டு விலகினார். கண்களின் இச்சை. கண்களின் இச்சை என்பது உலகத்தில் உண்டான பாவத்தை குறிக்கிறது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நாம் இதற்கு ஆதாரமாக இன்னும் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது இந்த உலக இச்சையினால் நிறைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அல்லது கடைசி கால மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இந்த மாம்சத்துக்குரியவர்கள் உலக ஆசையினாலே
நிறைந்திருப்பார்கள் என்பதை வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இன்றைய நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற போரின் நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது, ஈரானிலே காணப்படுகிற எண்ணெய் வளங்களை அமெரிக்கா தேசம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு விட, இயற்கை வளத்திற்காக அல்லது உலக ஆசையினாலே நிறைந்தவர்களாக ஒரு சிறிய நாட்டின் மீது போர் தொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாத்திற்கும் அடிப்படை என்னவென்றால் ஆசை. எண்ணெய் வளங்களை நாங்கள் கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்ற விருப்பம், ஆசையினாலே ஒருவேளை சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு குற்றம் மற்றவர்களுடைய ரத்தம் சிந்தப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். இதற்கு அடிப்படை என்னவென்றால் ஆசை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் உலக ஆசைகளால் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள், அதிலே பணப்பிரியராய் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சமீபத்திலே மீடியாவிலே பார்த்த ஒரு செய்தி என்னவென்றால், ஒருவேளை நல்ல பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைத்து உயர்கல்வியை கொடுத்து அது நிமித்தமாய் அவர்கள் அமெரிக்கா தேசத்திலே போய் நன்றாய் சம்பாதித்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் தங்களை ஆண்டவருடைய கிருபையினாலே வளர்த்து விட்ட அந்த பெற்றோரை கடைசி காலத்திலே அவர்கள் கவனியாதே போனார்கள். நன்றாய் சம்பாத்தியம், பெற்றோருக்கும் அவர்களுக்குள்ள இடைவெளி குறைந்து கொண்டே போன ஒரு அனுபவம், அன்பில்லாத ஒரு அனுபவம், சுபாவ அன்பில்லாத ஒரு அனுபவம். நடந்தது என்னவென்றால், தன்னுடைய தகப்பன் இறந்து 40 நாட்கள் ஆகிவிட்டது, அவர்களுக்கு தெரியாது. தன்னுடைய தாய் இறந்து 30 நாட்கள் ஆகிவிட்டது, அவர்களுக்கு தெரியாது. அப்படி என்றால் தன்னுடைய பெற்றோரோட பேசுகின்ற அல்லது கைபேசியின் மூலமாய் பேசுகின்ற அந்த தன்மையை கூட அவர்கள் இழந்து போனவர்களாக, பணத்தையே சம்பாதிப்பதை குறிக்கோளாக கொண்டு சுபாவ அன்பு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தன்மையை இந்த நாட்களிலே நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அநேக பெற்றோரை பிள்ளைகள் கைவிட்டு விடுகின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோம், அல்லது தங்களோடு கூட சேர்த்து வைக்காத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். நம்முடைய பட்டணத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது, ஒருவேளை எவ்வளவுதான் செல்வந்தங்கள், எவ்வளவுதான் பணங்கள் இருந்தாலும் பெற்றோரை தன்னுடைய சொந்த ஊரிலே விட்டுவிட்டு பிள்ளைகள் தூரமாய் வாழுகின்ற ஒரு சுபாவத்தை பார்க்கிறோம். அநேகர் குர்பான் என்னும் காணிக்கையை கொடுத்து அவர்களை பராமரிப்பதை பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த சுபாவ அன்பு குறைந்து கொண்டே இருப்பதை குறித்து நாம் வாழுகின்ற பட்டணத்திலே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவதூறு செய்கிற கூட்டத்தாரை, துரோகம் பண்ணுகிற கூட்டத்தாரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நாட்களிலே தேவ பிரியராயிராமல் ஏதோ சபைக்கு போனோம், ஆராதித்தோம் என்ற நிலைப்பாட்டிலே வாழுகின்ற அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க முடியும். இதையெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், இவர்கள் உலக ஆசையினாலே, இச்சைகளினாலே, கண்களின் இச்சைகளினாலே நிறைந்து தேவனை விட்டு சோரம் போன, தேவனை விட்டு விலகி போன ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மாம்சத்துக்குரியவர்கள் உலக ஆசையினாலே நிறைந்தவர்களாக, ஒருவேளை தேவனை விட்டு விட்டவர்களாக, சுபாவ அன்பு இல்லாதவர்களாக காணப்படுவார்கள் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே
நான் அல்லது நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? ஒருவேளை ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக அழைத்திருக்கிறாரோ, எதற்காக பிடித்திருக்கிறாரோ, அந்த அனுபவத்தை விட்டுவிட்டு உலக ஆசையினாலே நான் நிறைந்த ஒரு நபராக காணப்படுகிறேனா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். மாம்சத்துக்கு உரியவர்கள் உலக ஆசையினாலே நிறைந்திருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆடு ஜீவியத்திலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நான் மாம்சத்தின் கிரியைகளிலே உழந்து கொண்டே இருப்போமே என்றால், இரண்டாம் வருகையிலே நாம் அவருடைய பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நமக்கு ஒருவேளை அவியாத அக்னியாகிய நரகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் மாம்சத்துக்குரியதாக காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை சரிப்படுத்திக் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகின்ற பொழுது ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்குள்ளே ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த அனுபவத்திலே நாம் பலமாய் காணப்படுவோம். ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாச வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, உம்மிடத்திலே காணப்படுகிற கிருபைகளை, குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவர்களாக மாற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டும் இருக்கிறோம். அதற்காக உலக ஆசா பாசத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்பட, ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொண்டு இருக்கிறவர்களாக காணப்பட, அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டும் இருக்கிறோம். மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் மாம்சத்துக்குரியதிலிருந்து வெளியே வர, அதிலிருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவர் எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும், வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும், வார்த்தையினாலே பலன் கொள்ளுகிற அனுபவத்தை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.